நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிக ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம மல்லி இருக்காங்கல்ல, செய்யாத ஒரு தவறுக்கு ஜெயிலுக்கு போய் ஒரு பக்கம் களி மேல களி தின்ன போறாங்க. இந்த ஒரு தருணத்தை பார்த்து நம்ம மனசு ஒரு பக்கம் உருகுது. ஐயோ என்னடா மல்லிக்கு இந்த மாதிரி ஒரு தண்டனையா, மல்லி என்னடா தப்பு பண்ணாங்க, ஏன்டா இந்த மாதிரி பண்றாங்க, மல்லி மேல மட்டும் ஏன்டா இந்த அளவுக்கு ஒரு பக்கம் வன்மம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, மல்லி மேல யாருக்கும் எந்த வன்மம் இல்லை. அவங்க நடந்தது நடக்க போறது எல்லாமே ஒரு பக்கம் முன்கூட்டி சூதனமா எல்லாமே செஞ்சுட்டாங்க. இப்ப சுடரோட கதை என்ன ஆச்சு, சுடர் உயிரோட இருக்காளா இல்லையா, சுடருக்கு என்ன ஆச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்க மனசுக்குள்ள ஒரு கேள்வி இருக்கும். என்னதான் கெட்டவளா இருந்தாலும் அந்த கெட்டவளுக்கு எந்த ஒரு கெட்டதும் நடந்து இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட மனசோட விருப்பங்கள் எனக்கு நல்லாவே புரியுதுங்க. சரி, இந்த மாதிரி ஒரு பக்கம் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கரெக்டா நம்ம தலைவன் வேற மாதிரி ஒரு பக்கம் பாபு வந்து நம்ம வெண்பாவை அழகா அழைச்சிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டாரு. ஆனா அதே சமயத்துல அவங்க நூக்கி விட்டு தான் போனாங்க. அந்த சமயத்துல ரகு அங்க வந்து அடியாட்களோட சேர்ந்து நம்ம சுடர் இருக்கல அவளை கடத்தின்னு போயிட்டாங்க. அவளோட ட்ரெஸ்ஸு அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் ஏரு இந்த மாதிரி அங்கங்கே அப்படியே அப்படியே கொஞ்சம் இறஞ்சிருக்குமா, பிளட்டு கொஞ்சம் டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கிறதுக்கோசரம் அந்த இடத்துல வந்து கொஞ்சம் இது பண்ணி விட்டுறாங்க. அங்கே அப்படியே சும்மா இதுக்கு முன்னாடி வேற ஒரு தேவையில்லாத ஒரு டெட் பாடி அதை வந்து அங்கே எரிச்சிடுறாங்க. அதை சாம்பலாக இருக்குது. அந்த இடத்துல இவங்களோட ஒரு சில பொருளெல்லாம் அங்கே இருக்குது. அதை வச்சு அவங்க இது வந்து பார்க்குறாங்க. அந்த கத்தியில் வந்து கரெக்டாக நம்ம சுடர் இருக்காங்களா, அவங்க கையில் லைட்டாக அறுத்துட்டு தான் அங்கே போட்டு போகிறாங்க. அதில் இருந்து பிளட்டு டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பார்க்குறாங்க. அது சுடர் தான் சொல்லிட்டு தெரியாது. அப்போ அங்கே இறந்து கிடக்கிற பாடி வந்து சுடர் தான், இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் மல்லி தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நிரூபணம் ஆகுது. உடனே மல்லியை தேடி வராங்க. யாருமா அங்கே மல்லி, யாருமா மல்லின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நம்ம வீட்டுக்கு வந்துடுறாங்க. அதுக்கு முன்னாடி ஹாஸ்பிட்டலில் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம வெண்பா ஒரு பக்கம் பேச்சு மூச்சு இல்லாமல் இருக்காங்க. அவங்கள அட்மிட் பண்ணுறாங்க. டாக்டர் வந்து ஒன்றும் இல்லை, பசி மயக்கம், மறுபக்கம் அவங்க பயந்து ஏதோ ஒன்றுத்தில் இதாகிட்டு இருக்கு, அதனால தான் மயக்கமாக இருப்பாங்க, இப்போதைக்கு எந்த பிரச்சனை இல்லை, கூடிய விரைவில் கூடிய சீக்கிரம் நார்மலாகிடுவாங்க, நீங்கள் தாராளமாக அழைச்சிட்டு போகலாம் அப்படின்ற வார்த்தையாக அந்த இடத்துல சொல்கிறாங்க. இதை கேட்டதும் தான் எப்பாடா இப்போதான் எனக்கு உயிரே வந்துச்சு, நல்ல வேலை வெண்பாவுக்கு எதுவும் இல்லைல்ல, அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஒரு பக்கம் சந்தோஷப்படுறாங்க நம்ம மல்லி. அதே சமயத்தில் விஜய் டக்கு டக்கு டக்குன்னு ஓடி வந்து வெண்பா வெண்பா கதறாரு. ஒரு பக்கம் பாச போராட்டத்தில் அப்படியே சும்மா பாசம் ஒரு பக்கம் ஈர்க்குது. அதே சமயத்தில் நம்ம கதிரேசன் நிஷா எல்லாரும் வந்து ஒரு பக்கம் பாசத்தை காட்டுறாங்க. மல்லி உன்னை தப்பா நினைச்சிட்டேன், நான் மன்னிச்சிரு மல்லி, நீ உண்மையாவே வெண்பாவை உன் பிள்ளையா தான் நீ பாக்குற, நாங்க தான் தவறா புரிஞ்சுக்கிட்டோம், இதுக்கு மேல நம்ம ஒரே குடும்பமா சந்தோஷமான ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. நீங்க பேசுறதெல்லாம் லாஜிக்கா நல்லா தான் இருக்கு, ஆனா அதெல்லாம் நடக்குமா, அந்த பருப்பு வேகுமா, இதுக்கப்புறம் இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் நடந்துருச்சுங்க. அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அந்த இடத்துக்கு போலீஸ் வந்து யாருமா அங்க மல்லி அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, மல்லி வாமா ஸ்டேஷன் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ணி இழுத்துன்னு போறாங்க. என்னாச்சு ஏதாச்சு சார், எதுக்காக மல்லி அரெஸ்ட் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சவுண்ட் விடுறாங்க நம்ம ராஜேஸ்வரி. என்னடா ராஜேஸ்வரி காரணமே இல்லாம பேசவே மாட்டான், அதுவும் மல்லிக்காக சப்போர்ட் பண்ணி பேசுறா. நான் ராஜம்மா இதெல்லாம் உன் வேலைதானம்மா பண்றதெல்லாம் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு பக்கம் நடிக்கிற பாருமா. அந்த சமயத்துல தான் ஆஸ்கர் அவார்டே யாருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃபியூஷன் வந்துருது. அந்த நேரத்துல ஊனியாபகம் தான் ஒரு பக்கம் வருது. ஏன்னா எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நடிச்சு அடிச்சு உடைச்சு அட்டா இந்த மாதிரி எல்லாம் பின்னி பெடல் எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரானரி டேலண்ட் வேணுமா. சரி இருக்கட்டும், உங்கள்கிட்ட டேலண்ட் இருக்கு, அது எனக்கு நல்லாவே தெரியுது, இருந்தாலும் இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கரெக்டா நம்ம விஜய் இருக்கார்ல, அவரு என்ன பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, பொறுத்தது போதண்டா பொங்கி எழுடா பொங்கி எழு, இதுக்கப்புறம் இப்படியே விட்டா வேலைக்கு ஆகாது, எத்தனை நாளைடா நானும் பார்த்துன்னு இருக்குது, போனா போதுன்ட்டு, இதுக்கப்புறம் போனா போதும் இல்லை, நான் என்ன நினைக்கிறேனோ அதுதாங்க நடக்கணும், அதுதான் சட்டம், அதுதான் நியதி அப்படின்ற மாதிரி கோவப்பட ஆரம்பிக்கிறாரு. போலீஸ் ஸ்டேஷன் போறாரு. போயிட்டு மல்லி ஒரு பக்கம் வெளியே எடுக்க என்னவோ முயற்சி பண்றாரு. அப்படியே மல்லி கழுத்துல இந்த இடத்துல குச்சை வச்சு ஒரு பக்கம் உண்மையை சொல்ல அடிக்கிறாங்க. அதை பார்த்து விஜய் கண்ணுல இருந்து ரத்த கண்ணீரா ஒரு பக்கம் மாலை மாலையா கதறி தேம்பி ஆள ஆரம்பிக்கிறான். அதை பார்க்கும்போது நமக்கு ஒரு பக்கம் விஜய் ஃபீல் பண்ணாதீங்க விஜய், நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் சொல்ல தோணுது. என்னங்க பண்றது, அந்த அளவுக்கு லவ் கேர் அன்பு பாசம் எல்லாமே இருக்கு அவருக்கு. அந்த மாதிரி ஒரு அன்பு இருக்கிறதா திடீர்னு இந்த மாதிரி நடந்தா எந்த அளவுக்கு ஒரு பக்கம் வலி இருக்கும். அந்த வலியை நம்ம வார்த்தையால சொல்லி புரிய வைக்க முடியாதுங்க. சொன்னா புரியாது, சொன்னா நீங்கள்லாம் என் மேல வச்சா பாசம் அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் போயின்னு இருக்கு. சரி, இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் அதே சமயத்துல மறு பக்கம் கியூட்டா ஹாட்டா நிறைய விஷயம் எல்லாம் நடந்துட்டு தாங்க இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம மல்லி இருந்தா எந்த தப்பும் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு சொல்றாங்க. என்னதான் நீ அடிச்சு சொன்னாலும் அடிக்காம சொன்னாலும் நீ தான் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கம் எல்லாரும் சேர்ந்து நம்ம மல்லி மேல பழி போறாங்க. அதை பார்க்கும்போது என்னடா உங்களுக்கு பிரச்சனை, எப்ப பார்த்தாலும் மல்லி மல்லின்னு மல்லி மேல பழி போட்டுன்னே இருக்கீங்க. மல்லி அப்படி என்னடா தப்பு பண்ணா,
மல்லி தப்பு பண்ணது ஒரே ஒரு தப்பு தான், இந்த வீட்டுக்கு வந்தது. இந்த வீட்டுக்கு வராமல் இருந்தால் மல்லியோட வாழ்க்கை சந்தோஷமா ஒரு மகிழ்ச்சியான ஒரு இதா இருந்துக்கும். மல்லி இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து தேவையில்லாம ஒரு பக்கம் பேச்சு, தேவையில்லாம ஒரு பக்கம் ஆட்டம் ஓட்டம், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் எல்லாம் சந்திச்சு பாவம் மல்லி ஒரு பக்கம் ரொம்பவே சோர்ந்து போயிட்டாங்க. சரி இதுக்கப்புறம் இந்த பிரச்சனை எல்லாம் இருக்கக்கூடாது, இதுக்கப்புறம் நல்லா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை இருந்தாலும் இவங்க கிட்ட அது நடக்க மாட்டா ராசா. இவங்க பண்ற கூத்தெல்லாம் பார்த்தா நமக்கே ஒரு பக்கம் வெறியேறுது. சரி என்ன பண்றது, எல்லாமே ஒரு பக்கம் சகிச்சுக்கிட்டு அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம போய் தான் ஆகணும். வாழ்க்கை ஒரு பொற்காலம் வாழ்ந்து தானே பார்க்கணும் அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. பாப்போம் இனிமே என்னென்ன நடக்க போகுது, எது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. சரி இதெல்லாம் ஒரு பக்கம் போட்டோன்னு சொல்லிட்டு விட்டாலும் அதே சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம தலைவர் கதிரேசன் இருக்காருல, அவங்க வந்து ருத்ரதாண்ட ஆறாறு ஒரு பக்கம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துட்டு ஏன் புள்ளடா மல்லி அவன்டா அவன் அரெஸ்ட் பண்ண டே கெப் மாதிரி முள்ள மாதிரி முடிச்சு வைக்கி நீ தான் அந்த அரெஸ்ட் பண்ண கெப் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்க, சார் வார்த்தை முக்கியம் சார், வார்த்தையெல்லாம் எல்லாம் தள்ளக்கூடாது ஜாக்கிரதை அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, சார் உங்களை போய் தப்பா சொல்லலாம் சார், ஏதோ என் பொண்ணு அரெஸ்ட் பண்ணிட்டீங்க இருந்தாலும் கோவத்தில் வந்து பேச அதுக்காக நீங்க தப்பா நினைச்சலாம் சொல்லுங்க சார், எதுக்கு சார் அரெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, பாருப்பா கத்தி, அது மட்டும் இல்லாமல் டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்துங்க, அது மட்டும் இல்லாமல் ஃபிங்கர் பிரிண்ட் எல்லாமே எடுத்து பாத்துங்க, இது எல்லாத்துக்கும் காரணம் மல்லி தான் சொல்லிட்டு தெரிய வந்துருச்சு. இதுக்கு மேல மல்லி எப்படி சும்மா விட்டு இருக்க முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். ஆதாரம் மல்லிக்கு எதிராக இருக்கிற போது மல்லி அரெஸ்ட் பண்ணி தான் ஆகணும், அதுதானே நியாயம், அதுதானே நியதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, ஆமா சார் நீங்க சொன்னா எல்லாமே கரெக்டா தான் இருக்கும், நீங்க சொன்னபடியே செய்யுங்க சார் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆணவ சிரிப்புல நம்ம கதிரேஸ்வரர் பக்கம் வக்க சிச்சுன்னு போறாரு. அந்த பக்கம் விஜய் கிட்ட போய் நடிப்பா போட்டு இருக்காரு, யாரு சாமி இவன், யாரு நீ யாரா. சோ நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிண்டிங் பெல்ல தட்டி விட்டு போங்க. அப்பதான் நான் போற அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம், வந்து நம்பருக்கு எத்தருக்கு.